ஓயே பனானா லீஃப் உணவகத்தின் 4வது கிளை நேற்று ரவாங்கில் திறப்பு விழா கண்டது. மலேசிய திரையுலகில் மிகவும் பிரபலமான வீடு புரொடக்ஷனின் தயாரிப்பாளரும் நடிகருமான டேனிஸ் குமார் தனது வணிக பங்காளிகளான பாபு தமிழன் மற்றும் வின்சென்ட் தாசுடன் இணைந்து இந்த உணவகத்தின் புதிய கிளையை திறந்துள்ளார். புக்கிட் பின்தாங்கில் இதன் முதன் கிளை தனது சிறப்பு அம்சமான பேம்பு பிரியாணி மற்றும் வாழை இலை உணவால் பலரது மனதையும் கவர்ந்தது. இதனிடையே தனது நண்பர் பாபு தமிழனின் தாயாரின் யோசனையில் தொடங்கப்பட்ட இந்த உணவகத்தில் கறி கபால இக்கான் மிகவும் பிரபலம் என்கிறார் இதன் இணை இயக்குனருமான டேனிஸ் குமார். இந்த கிளையில பார்த்தீங்கன்னா ரவாங் கலையில் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்குள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் வரதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷலாக கறி கப்பால் ஐக்கான் வச்சுருக்கோம். அது நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நானும் சாப்பிட்டேன், உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஓஏ ரவாங் பிரான்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 பேரை கேட்டு பண்ணுற மாதிரி நம்மளோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏக்கவுண்ட் இல்லாமல் தான் உட்காந்து சாப்பிட பிடிக்கும், நம்ம ஓப்பனாக இருக்கணும்னு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏக்கவுண்டில் சாப்பிடணுன்னு இருப்பாங்க. ஸோ 2 வசதியுமே நம்ம ரவாங் பிரான்ச்சில் இருக்குது. ஏக்கவுண்ட் ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமும் இருக்குது. ரவாங் ஏயோன் பேரங்காடி அருகாமையில் அமைந்துள்ள இந்த உணவகத்தின் 4வது கிளையை மாயிகாவின் உதவி தலைவர் டத்தோட்டி மோகன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். மேலும் உள்ளூர் கலைஞர்கள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். 150 பேர் அமர்ந்து உணவு உண்ணும் வசதியுடன் கேட்டரிங் வசதியையும் ரவாங் சுற்று வட்டார மக்களுக்கு வழங்க உள்ளதாக அதன் மற்றொரு இணை இயக்குனர் வின்சென்ட் தாஸ் தெரிவித்தார். எனி ஃபங்க்ஷன்ஸ் லைக் மினி ஃபங்க்ஷன்ஸ் யாராச்சும் செய்ய விரும்புனா நம்மக்கிட்ட ஃபுல் பேக்கேஜாகவும் இருக்கும். அதாவது நம்ம 20லேருந்து 50 பேர் வரைக்கும் அக்கமடேட் பண்ணுற மாதிரி மினி ஹாலும் வச்சுருக்கோம். அதுக்கான மெனுவும் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் நம்ம மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். 1, 2, 3 அவுட்லெட்டுக்கும் ஆதரவு கொடுத்தாங்களோ அதேமாரி ரவாங் அவுட்லெட்டுக்கும் ஆதரவு கொடுத்து மக்களால் ஆதரிக்கப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கும் நம்ம செய்வோம். அறுசுவை உணவு, அதுவும் வாழை இலை உணவை யாருக்கு தான் பிடிக்காது? அப்படிப்பட்ட உணவை சுட சுட பரிமாறி மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ள ஓயே பனானா லீஃப் உணவகத்தின் இந்த 4வது கிளையும் அமோக வரவேற்பை பெறும் என அதன் தலைமை நிர்வாகி பாபு தமிழன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.